அட என்ன காசு இவங்க ப்ரோமோன்ற பேர்ல என்னத்தையோ விட்டுன்னு இருக்காங்க. காலையில ப்ரோமோ வந்துச்சு, ரொம்ப நேரமா ப்ரோமோ வரல. அப்புறம் ப்ரோமோ 2 விட்டாங்க. அதை பார்த்து முடியதுக்குள்ள அடுத்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள ப்ரோமோ 3 வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மையில சண்டை போடுவாங்களே, அதை பத்தி ஏதாவது பேசுவாரு. இந்த ராயனையும் ராணவையும் திட்டுவாருன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. மஞ்சரி இந்த பிரெட்டுக்கு ஜித்து கேட்டாங்க பாத்தீங்களா, பட்டரு அப்புறம் டோஸ்ட் பண்ண கேட்டாங்க பாத்தீங்களா, அதை பத்தி தான் கேட்கிறாரு. அதுவும் அருணும் உங்க 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா எதுவோ பழைய வெஞ்சியன்ஸ் இருக்கு, அதை தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. பதிலே இருக்காது, எங்ககிட்டயும் பதில் இல்லை. என்னப்பா பேசாம இந்த ப்ரோமோலாம் எடிட் பண்ற அந்த டீம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். விஜய் சேது சார், நான் அந்த எடிட்டிங் டீம்ல வேலை செஞ்சு நான் சூப்பரா நான் எடிட் பண்ணி போடுறேன். இதுல எடிட்டிங் என்னத்த இது நான் சொல்றதுன்னு தெரியல. எவ்வளவோ விஷயம் இருக்கு, அதை பத்தி பேசலாம், அந்த ப்ரோமோலாம் காட்டலாம். ப்ரோமோ போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோமோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காலையில மதியம் ஈவினிங் வரும். அப்புறம் சாட்டர்டே சண்டே ஆனவொன்னே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும், மதியம் 3 மணிக்கு மேலே தான் ப்ரோமோ விட ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 1, சாயங்காலம் 1, அடுத்த 10 நிமிஷத்துல இன்னொன்று. சரி, என்ன கணக்கில் இவங்க ப்ரோமோ விடுறாங்க தெரியல. எவ்வளோ கண்டென்ட் இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ 2 எடுத்துடுறேன். ப்ரோமோ 2 இப்போ தான் நான் முடித்தேன். அதில் சான்ச்னாவை பற்றி பேசுகிறாரு. அதுவும் அவர் பெருசாக திட்டின மாதிரி தெரியல. ஓகேமா உக்காருமா அப்படின்றாரு. ஸோ ப்ரோமோ 3லையும் பார்த்தீங்கன்னா அது என்கிட்ட பதில் இல்லை, நீங்கள் 2 பேரும் வெஞ்சியன்ஸ்ன்றாரு. ப்ரோமோ 2 ப்ரோமோ 4 ப்ரோமோ 1 2 3 அது எதுவோ ப்ரோமோனாலே பார்த்தீங்கன்னா அதை பார்த்த உடனே செம சீனா இருக்கணும். உச்சக்கட்ட சண்டையே அதில் காமிக்கணும். சரிங்களா, இவர் அதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனை விட்டா தூங்கிவார் போல இருக்கு அவர். அதனால இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ எங்க போய் முடிய போகுது தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோமோ 4 ப்ரோமோ 5 எல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அந்த அளவுக்கு வேற மாதிரி இருக்கு காய்ஸ். சும்மா சொன்னேன். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஏமா எவ்வளவு விஷயம் நடந்துச்சு இந்த வாரம். எவ்வளவு சண்டை, எவ்வளவு அடி தட்டில் அடிச்சு உடச்சு பிறந்து என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது ஒன்று பேசாம அந்த பிரெட் டோஸ்ட்டை பத்தி சை என்னத்தாப்பா நீங்க பண்றீங்க நீங்க ப்ரோமோன்ற பேர்ல. என்ன யாருக்கெல்லாம் ப்ரோமோ 3 பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் சார் கிட்ட சார் இன்னும் நீங்க தப்பு பண்ணது கேளுங்க சார், கத்தி கேளுங்க சார். சாஞ்சனாவா இருந்தாலும் சரி, மஞ்சள் இருந்தாலும் சரி, அருணாலும் சரி, விடாதீங்க சார். அந்த அருண் யாருக்கு தெரியுமா நைட்டு பிரியாணி சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி ஏதாவது ஒரு ப்ரோமோ வந்துச்சா? வராது. ஏன்னா நீங்கள் கேட்கவே இல்லை, நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. சரிங்களா, நாளைக்கு வருதான்னு பார்ப்போம். சரிங்களா, நாளைக்கு எதாவது இருந்தால் பரவாயில்ல. நாளைக்கு என்ன தெரிஞ்சு நாளைக்கு பூரா நீ பொம்மை நானும் பொம்மை, அந்த நீ அடிச்சியா, ராயன் நீ அடிச்ச, ராணவ் நீ அடிச்ச, முத்து நீ அப்படி பேசுற, அருண் 2 பேருக்கும் பிரச்சனை. இதுதான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. ஸோ இதுதான் ப்ரோமோ 3ல வந்துச்சு காய்ஸ். மஞ்சரிக்கும் அருணுக்கும் உள்ள அந்த பிரெட் டோஸ்ட் சண்டை, அது பார்த்தீங்கன்னா அவர் சமமா வந்துட்டார். நீங்க தான் பேசிக்கணும், என்கிட்ட பதில் இல்லை அப்படின்ட்டார். ஆல்ரைட், ஸோ பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்றேன். பாய் ஃப்ரம் எஃப்என் ராஜா ஹரிவன்.